ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் டிரைவிங் லைசன்ஸில் பெரிய மாற்றம் வந்திருக்கு. 610 பேரை டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இல்லீகல் வேலை செய்கிறவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சேலரி அண்ட் லைசன்ஸ் ரூல்ஸ், அப்புறம் பேண்ட் ஆர் பிளாக் அப்டேட் பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, டிரைவிங் லைசன்ஸ் நியூ ரூல் பற்றி பார்க்கலாம். குவைத் கவர்மெண்ட் இப்போ டிரைவிங் லைசன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க. பழைய ரூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பார்க்கிங் டெஸ்ட், கம்ப்யூட்டர் டெஸ்ட், ஐ டெஸ்ட் இவ்வளோ தான் இருந்துச்சு. அதில் பாஸ் ஆனால் லைசன்ஸ் கிடச்சிரும். ஆனால் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க புதிய ரூலில் மினிமம் 20 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும், ரோடு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும், டிராஃபிக் ரூல்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும், சிக்னல்ஸ், அப்புறம் ஸ்பீட், பார்க்கிங் எல்லாமே செக் பண்ணுவாங்க. 20 மணி நேரம் உங்கள் டிரைவிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அதில் ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 40 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும், மறுபடியும் டெஸ்ட்டு வைப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் செலவாகும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, டாக்ஸி டிரைவர்ஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுனாலையும், ஆக்சிடென்ட் எல்லாமே நிறைய நடக்கிறதுனாலையும், டிராஃபிக் ப்ராப்ளம் அதிகரிக்கிறதுனாலையும் தான் இந்த ஸ்ட்ரிக்ட் டெஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக குவைத்தில் 610 பேரை நாடு கடத்தியிருக்காங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 610 பேரில் இல்லீகலாக ஸ்டே பண்ணுறவங்க, விசா வயலேஷன் பண்ணவங்க, ஸ்பான்சரை விட்டு வேலை பார்க்குறவங்க, ஃபேக் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க, அன்ஆத்தரைஸ்டு ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையும் தான் நாடு கடத்தியிருக்காங்க. நியூ விசா டிரைவர்ஸ் சில பேர் டிரைவிங் விசாவில் டெஸ்ட்டு பாஸ் ஆகாமலே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால அவங்கள டிபோர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நாடு கடத்திட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது உங்ககிட்ட 200 கேடி கொடுங்க, 300 கேடி கொடுங்க, உங்களுக்கு விசா தரேன், ஃப்ரீயாக வேலை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. அது ஃபுல்லாகவே ஸ்கேம் தான். உங்களுடைய பணம் போயிடும், உங்களோட ஃப்யூச்சர் போயிடும். தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் ஃபீஸ் அப்புறம் சேலரி ரூல் பற்றி பார்க்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஃபீஸ் லைசன்ஸ் ஃபீஸ் 10லேருந்து 20 கேடி இருக்கும். டிரைவிங் ஸ்கூலோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60 கேடி இருக்கும். மெடிக்கலுக்கு 5லேருந்து 10 கேடி இருக்கும். டோட்டலாக 100 கேடிக்குள்ளேயே முடிஞ்சிடும். சேலரி ரூலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரைவர் விசாவில் இல்லாத ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா மினிமம் சேலரி 600 கேடி இருக்கும். அதுக்கு கீழே இருந்தால் லைசன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பேண்ட் ஆர் பிளாக் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிபோர்ட் ஆனால் பேன் வரும். இல்லீகல் ஒர்க் கேஸில் 5 வருஷம் பேன் இருந்தால் விசா ரிஜெக்ட் ஆகிடும். எக்ஸிட் ப்ராப்பராக போனீங்க அப்படின்னா 3லேருந்து 6 மாதத்தில் ரிட்டர்ன் இருக்கும். நோ பிளாக், அதாவது பிளாக் இருக்காது. வித்தவுட் எக்ஸிட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 2லேருந்து 3 வருஷத்துக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் ஸ்ட்ரிக்ட் டெஸ்ட்டு பற்றி பார்த்துருக்கோம். 610 பேரை நாடு கடத்திருக்காங்க, அதை பற்றி பார்த்துருக்கோம். இல்லீகல் ஒர்க் ரொம்ப டேஞ்சர், சேலரி ரூல், அப்புறம் பேண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இல்லீகலாக போனீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.